அடுத்த செய்தியாக திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே கீழக்கல்லூர் நடுக்கல்லூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். அங்க நிர்மல் துறை அப்படிங்கக்கூடியவர் அட்வொகேட். அவர் தென்காசி ஆலங்குளம் பகுதியை சேர்ந்தவர். இந்த கிராமம் நான் சொல்லக்கூடிய இந்த கீழக்கல்லூர் நடுக்கல்லூர் பகுதிக்கு ஜெபம் செய்ய வருகிறார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வராரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர் மதம் மாற்றம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி இயக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கக்கூடியவர், பிஜேபியை சேர்ந்த அங்குராஜ் அப்படிங்கக்கூடியவர், அவருடைய சகோதரர் எல்லாருமா சேர்ந்து அவரை விரட்டி அடிச்சிடுறாங்க. ஆனா அவரு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இவர்கள் என்னை வலுக்கட்டாயமாக இவர்களுடைய கோவிலுக்கு கூட்டிட்டு போய் எங்க சாமியை கும்பிடணும், குங்குமம் வச்சுக்கணும், விபூதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த நிர்மல் துரை அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு காவல்துறையில. உடனே காவல்துறை உடனடியாக வேலை செஞ்சு இந்த பாஜக பிரமுகர் அங்குராஜ் அப்படிங்கக்கூடியவர், அப்புறம் இந்து முன்னணி சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்க இவங்க 2 பேரும் மீதையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அங்க சென்ற அந்த நபர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல யாரு கிறிஸ்தவர்களே இல்லை என்று நீங்களே சொன்னீங்க. 100% ஹிந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதிக்கு ஒரு கிறிஸ்தவர் எதுக்கு போகணும்? அங்க போய் ஏன் ஜபிக்கணும்? இது நம்முடைய கேள்வி. அவர் ஜபம் செய்ய போயிருக்கிறார். ஜபம் செய்ய போனதை தடுத்திருக்கிறார்கள் அந்த கிராம மக்கள். அதை வீடியோவோ போட்டிருக்காங்க. அது வைரலாக போயிருக்கிறது. பல பேர் பாராட்டி இருக்கிறார்கள் அவர்களை. இந்த மாதிரிதான் இருக்கணும் என்று சொல்லி பாராட்டி இருக்கிறார்கள். இந்துக்களுக்குலாம் உணர்வு வந்திருக்கிறது. பரவாயில்ல, ஒரு வீரமுள்ள ஹிந்துவார் நாமளும் இந்த மாதிரி இருக்கணும் சொல்லி பல பேர் பாராட்டி, பல பேர் அப்படி நீங்க பேஸ்புக்ல இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பல பேர் லைக் பண்ணாருக்கு, ரொம்ப வைரலா போகும். அப்படி போன பிறகு ஒரு நாள் கழித்து, அவர் உடனே புகார் பண்ணல, ஒரு நாள் கழித்து போலீஸ் போய் அவரை போய் தூண்டியிருக்காங்க. நீங்க கேஸ் போடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அதாவது போலீஸே கேஸ் போட்ட மாதிரிதான் கணக்கு. அப்ப காவல்துறையே ஒரு வழக்கை தொடுக்க ஏற்பாடு செய்து இந்த மாதிரி செய்யறாங்க என்று கேள்விப்பட்ட உடனேயே அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்தவர் உடனே அவங்களா சேர்ந்து போலீஸ் புகார் கொடுக்குறாங்க. இது நாள் வரை அந்த எஃப்ஐஆர் போடல, அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் காவல்துறை தானாகவே ஊக்கத்தின் சுய முயற்சியால் தொடரப்பட்ட அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படிங்க நியாயம்? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஜபிக்க வந்திருக்கிறார் என்பதை வீடியோ போட்டிருக்கிறது. வீடியோக்கு வைரலா தான் அடுத்த 2 நாள் கழிச்சு தான் இவங்க கேஸ் கொடுக்குறாங்க. அது தவறுன்னு யாரும் மறுக்கல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க புட்ட பண்றது, இவர் ஜபம் பண்ண வந்தார். ஜபம் பண்ண நீங்க தடுத்துட்டீங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் நெத்தியில விபூதி பூசிட்டீங்க. ஜபம் பண்ண என்ன ஜபம் பண்ண போறான்? என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவ பிரச்சாரம் வரக்கூடிய நீங்க பார்த்திருக்கலாம். வந்த உடனே என்ன பண்ணுவான்? இன்ஃபிடல்ஸ், தமிழ் சொன்னா ஏ பாவிகளே, அதுல எழுதி இருக்கும். நீங்களா பாவி. ஏன்னா நீங்க ஜீசஸ கும்பிடாதனால நீங்களா பாவி. அதானே இருக்க போதாங்க. அது மட்டும் இல்ல, நீ வணங்கக்கூடிய பிள்ளையாரு, முருகன், அம்மன், இவங்களா சைத்தான்கள் சொல்லுவான மாட்டானா? அப்ப நான் வணங்கக்கூடிய என்னுடைய மத வழிபாட்டு உரிமையை தடுத்து நான் சைத்தான வணங்குறேன்னு சொல்லி என்ன பாவின்னு சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னா, அப்படி சொன்னவன் நெத்தியில நான் விபூதி பூசத்துக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னுடைய கேள்வி கரெக்டா? இப்ப அவங்க செஞ்சிருக்காங்களா தப்பா சரியாங்கிறது தெரியல. அது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் முதலில் செய்ததற்கு எதிர்வினை செய்திருக்கிறார்கள். அப்ப வினை செய்தவனுக்கு ஒன்னும் தண்டனை கிடையாது, எந்த விதமான கேஸு கிடையாது. எதிர்வினை ஆற்றியவனுக்கு உனக்கு கேஸ் போட்டு நீ உள்ள வைப்பனா? இது என்ன நியாயம்? தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்குது பாருங்க. அப்ப ஹிந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா போலீஸ் காவல்துறை என்ன பண்ணாலும் கூடவே துணை நிற்கும். இதுதான் இந்த செய்தி மூலம் சொல்ல வராங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. பாருங்க, இதுக்கு முன்னால பாலகௌதமன் அவர்கள் கம்பம் பகுதியில ஒருத்தர் நம்ம நாட்டை இழிவுபடுத்தி நாட்டு மேடு படையெடுத்து முஸ்லிம்கள் இந்த நாட்டை கைப்பற்றணும், இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் வர வேண்டும், அம்பேத்கர் வகுத்த சட்டங்கள் இருக்கக்கூடாது என்று பேசுகிறார். இப்படி பேசுறாரே என்று ஸ்ரீ டிவியில அவரை பத்தி அதுக்கு விளக்கம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய காரணத்திற்காக அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. நம்முடைய காவல்துறையே தானாக முன் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அவர் மேல இதுவரைக்கும் வழக்கு பதியல. இந்த நாட்டை எதிர்த்து பேசுறாங்க, நாட்டின் மீது படையெடுக்கணும் பேசுறாங்க, இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் சட்ட ரீதியாக அவர் மீது மேற்கொள்ளப்படவில்லை. இந்துக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய தீவட்டிப்பட்டி என்ற கிராமத்துல அரசுக்கு சொந்தமான நிலத்துல, அது இந்துக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா நடத்தும் போது பயன்படுத்தக்கூடிய அரசு நிலத்தை
அதை வேலி போட்டு தாசில்தார் வந்து முஸ்லிம்களுக்கு ஈத்கா மைதானம், அங்க யாரும் முஸ்லீம் யாருமே இல்லை, ஏதோ பக்கத்துல 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி 2-3 முஸ்லீம் இருக்காங்க, ஒரு சில ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்காக இந்த ஊர்ல வந்து ஈத்கா மைதானம் கட்டுவதற்காக அரசாங்கமே இந்த மாதிரி வேலி போட்டு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா இந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்து CCTVக்கு வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். அந்த பேட்டி எடுத்த காரணத்திற்காக பேட்டி எடுத்த ராஜேஷ் ராவ் மீது வழக்கு தொடுத்திருக்கு தமிழக காவல்துறை. கிராம மக்கள் மீது வழக்கு. அப்புறம் கோர்ட்ல போய் ஆமா நான் ஈத்கா மைதானத்துக்கு இடம் கொடுத்தேன், அதையும் ஒத்துட்டு இருக்காங்க. வெட்கம் கேட்ட இந்த தமிழக காவல்துறை, தமிழக அரசு வழக்கு தொடுத்து என்ன சொன்னாங்க, பொய் பிரச்சாரம் பண்றான்னு வழக்கு தொடுத்தாங்க. இன்னும் வழக்கு முடியல, போயிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு தமிழக காவல்துறை தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க. அதனால இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திருநெல்வேலியில் பல முறை இந்த மாதிரி அரசாங்க பொருட்காட்சியில் வந்து கிறிஸ்துவ மத பிரச்சாரம் பாட்டு போடுறாங்க. அந்த அப்பாவுங்கிறது கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்குள்ளாகவே திருநெல்வேலி மாவட்டத்தை முழுக்க கிறிஸ்துவ மாவட்டம் பேர் மாற்றணும் முடிவு பண்ணியிருக்கார் போல் இருக்கு. வெளிப்படை அந்த மத பிரச்சாரம் அரசு எந்திரத்தை கொண்டு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இங்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு திராவிட மாடல் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு பின்னாலே கிறிஸ்துவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் ஒவ்வொருத்தருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து பல செய்திகள் இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊர் மக்களை பாராட்டுகிறேன். ஏன்னா இவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை தமிழகம் முழுக்க கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்த்து ஒவ்வொரு ஹிந்துவும் இதே போல போர்க்கொடி தூக்கினால் தமிழகத்திலே எந்த இடத்திலும் மதமாற்றம் நடக்காது. இவர்கள் நினைக்கின்றபடி அந்த ஒரு கிறிஸ்துவ ஆட்சியாக மறைமுகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய போலித்தனமான அந்த ஒரு எண்ணம், போலி வேடம் போட்டு மதமாற்றக்கூடிய ஆதரவு தரக்கூடிய எண்ணம் அது தவிடுபொடியாக போகிறது. ஏன்னால் ஒவ்வொரு ஹிந்துக்களும் இதை பார்த்து விழிப்புணர்வு பெற்றுகிறார்கள். அந்த கிராம மக்களுக்கு அவர்கள் பாயம் தொட்டு நான் தலைவணங்குறேன். இந்த அளவுக்கு வீரத்தோடு எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அவர்கள் வழக்கிலிருந்து மீண்டு வர வேண்டும். அவர்கள் மீது பொய்யான வழக்கு தொடுத்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல அந்த ஹிந்துக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் FIR பதிவு செய்யப்பட வேண்டும். இந்து சமுதாயம் உறக்க நின்று வீதிக்கு வந்து போராடினால்தான் இவையெல்லாம் நடைபெறும். அதற்கு இந்து சமுதாயம் தயாராக இருக்க வேண்டும்.